2026 தமிழ்நாடு எலெக்ஷன் சாதாரணமா இருக்க போறதில்ல. ஏப்ரல் 23ஆம் தேதினா ஓட்டு பதிவுன்னு அறிவிப்பு வந்தாச்சு. ஆனா அதுக்குள்ளே களம் எப்படி சூடு பிடிக்குதுன்னு பாத்தீங்களா? அதுலயே முக்கியமான விஷயம், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் இப்போதுதான் தன்னுடைய வேட்புமனு தாக்கலே பண்ணியிருக்காரு. அதுல லேட்டஸ்டா வந்த விஷயம் பாத்தீங்கன்னா, தன்னுடைய பேர்ல 2 எஃப்ஐஆர் இருக்குன்னு புதுசா அப்டேட் கொடுத்திருக்காரு. இது விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லைங்க, அரசியல் வட்டாரத்துக்கே பெரிய விவாதமா இருக்கு. பாஜகவோட 27 பேரோட வேட்பாளர் லிஸ்டும் வந்தாச்சு. ஆனா அதுல நம்ம சிங்கம் அண்ணாமலை பேரே இல்ல. நானே தான் போட்டியிட வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா எல்லா தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. பலமா இல்ல பலவீனமா? அடுத்தபடியாக திமுக முதல்வர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கைய தேர்தல் சூப்பர் ஸ்டார்னு சொல்றாரு. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவின் திட்டங்களை விமர்சித்து தீவிரமாக பிரச்சாரத்தில் இறங்குறாரு. நீங்க சொல்லுங்க மக்களே, இந்த முறை யாருக்கு உங்க சப்போர்ட்? விஜயின் வெற்றி மாற்றத்தை ஏற்படுத்துமா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம பிபிஒய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.